ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை. ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சகல விதமான வசிய வேலைகளும் ரொம்ப அற்புதமாக அதிவேகத்தில் செய்து தரக்கூடிய ராஜ வசிய மை. இது எப்படி செய்கிறது, இது என்ன மாதிரியான விஷயத்துக்களை நீங்கள் எப்படிலாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இந்த சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறது என்ன, சாமி இந்த மாதிரி நாங்கள் தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம், ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா தொழிலில் முன்னேற்றம் இல்லை, வளர்ச்சி அடையாமல் இருக்குது, இல்லை பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணுறோம், அங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் அதிகமாக வருது, இல்லை தொழில் ரீதியாக யாராவது ஒருத்தங்களை சந்திக்க போகிறோம், அப்போ நாங்கள் போய் சந்திக்கக்கூடிய நபர்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு முன்னுக்கு பின்னும் எதிரான வேலைகளில் தான் இருக்கிறாங்க, நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கிறது சரியாக நடக்க மாட்டேங்குது, தடைபட்டு போகுது சாமி, இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. இதற்கு இந்த ராஜ விஷயமைங்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நல்ல ஒரு அற்புதமான பலன்கிறது கிடைக்கும் சொல்லி சித்தர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இது மட்டும் கிடையாது, சரிங்களா. இந்த ராஜ விஷய மைய வச்சு சகல விதமான காரியங்களை சாதிச்சு காட்டலாம்னு சொல்லி சித்திரநூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்கிறதுக்கு 2 நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் பண்ணலாம். இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அமாவாசை நாள் அன்றைக்கி நீங்கள் தாராளமாக பண்ணலாம், சரிங்களா. அப்போ அந்த அன்னைக்கு நீங்கள் முதல்ல என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எலுமிச்சம்பழத்தினுடைய இலை, சரிங்களா, நல்லா அதாவது காஞ்ச மாதிரி இல்லாமல் நல்லா கொழுந்துன்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா. கொழுந்துங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்லா பளபளன்னு இருக்கும், சரிங்களா. நல்லா எந்த ஒரு காஞ்சலும் இல்லாமல் நல்லா பார்த்தாலே அந்த இலை நல்லா செழிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இலையை எடுத்துக்கணும். இது கூடயே என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிலப்பனங்கிழங்கு அதுவும் எடுத்துக்கிட்டு, இது கூட அரிதாரம், சரிங்களா, அரிதாரம் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா சேர்த்து, இது கூடயே ஊமத்த இலையினுடைய சாறு அதுவும் நல்லா அந்த இலையை நல்லா செழிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கணும். அது கூட ஸ்ரீதேவி செங்கல் நீர், சரிங்களா, அந்த மூலிகையினுடைய சாறு அதையும் விட்டு நல்லா மைப்பதம் வர மாதிரி நல்லா மெழுகு பதத்தில் நல்லா அரைச்சிக்கிறீங்க, சரிங்களா. நல்லா அரைச்சதுக்கப்புறம் இது கூட அஷ்டகந்தம் சேர்த்துக்கணும். அஷ்டகந்தம் சேர்த்து நல்லா 2 ஜாமங்கள் நல்லா அரைச்சி இதை எடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு சிமிழில் பதனப்படுத்தி வச்சுக்கிறீங்க. சிமிழில் பதனப்படுத்தி வச்சுக்கிட்டு இதை ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும். தலவாழையில் விரித்து, அது இந்த ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் பீடம் அமைச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப அதீத ஆற்றல் கிடைக்கும்னு சொல்லி சித்தர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த மாதிரியான இடங்களில் தலவாழையில் விரித்து அதற்கு மேலே சாம்பல் கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன். இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் இந்த மைய வச்சுட்டு இதற்கு உண்டான தூப தீபங்கள் படையலெல்லாம் கொடுத்துட்டு இதற்கு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த மந்திரத்தை உச்சாடனம் கொடுக்கணும். இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த மந்திர உச்சாடனம் கொடுக்கலாம். இதே நீங்கள் அமாவாசை நாளைக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜைகள் செய்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா. இந்த மாதிரி மந்திர உச்சாடனங்கள் கொடுத்து நீங்கள் முறையாக இதை எடுத்து இந்த மையை எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது, சரிங்களா. இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் இது பண்ணுறீங்க, இப்போ ஒரு தொழில் ரீதியாக பிஸ்னஸ் ரீதியாக யாராவது ஒருத்தவங்க சந்திக்க போகிறீங்க, இல்லை நீங்கள் கடை வச்சு வியாபாரம் பண்ணுறீங்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மையம் பயன்படுத்தினீங்கன்னா நல்ல ஒரு பலன் கண்கூடாவே பார்க்கலாம்னு சொல்லி சித்தர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமால்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.